இப்போ நான் அதை பாருங்கள், இந்த வீடியோவை சின்ன வீடியோ தான் இது எளிமையாக பாருங்கள். நோட்டில் எழுதுங்களா, நோட்டில் எழுதுங்களா. அதை பாருங்கள், இந்த வண்டி இப்போ கரண்ட் வரல, யூனிக்கான கரண்ட் வரல, முடிஞ்சலா. சிடி மாடிச்சிடும், டிசி மாடிச்சிடும், பவர் கார்டு மாடிச்சிடும், கரண்ட் வரல. இப்போ என்ன பண்ணால் இந்த வண்டிக்கு இதை பாருங்கள், இந்த மாதிரி லைன் டெஸ்ட் மெயினில் போட்டுருங்க. மெயினில் போட்டு இந்த கப்ளர் கட்டுங்க. வாயம்பா தம்பியா கரெக்டாக அதுண்ணா இப்படி இது காட்டுருங்க. இது எடையை தருங்க. இப்போ லைன் டெஸ்ட் மெயினில் போட்டிருக்கோம். இதை பாருங்க, இந்த மாதிரி இல்லை. சாவியா பண்ணு, இப்போ சாவியா பண்ணுப்பா, உங்கள் காட்டு சாவியா பண்ணுன்னா லைன் டெஸ்ட் மெயினில் போடணும். சரிங்களா, நல்லா புரிஞ்சுங்க. இப்படி செக் பண்ணுற பாருங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த ரெட் கலர் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி மெயின். இதில் வந்து ஆனால் இது எல்லாமே சாவி ஆப் பண்ணிட்டு பண்ணோன்னா கிளிப் மெயினில் போட்டு பண்ணணும். ஓகேங்களா. அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இது பச்சை கலர் கிரவுண்டு ஏற்ற வந்துச்சுங்களா. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த பவர் கார்டு அவுட்புட்டு, இதுக்கும் ஏற்ற வந்துடும். இது என்னென்னு கேட்டிங்கன்னா பிக்கப் கைலன் ப்ளூ பிளாக்கு, இந்த வருங்க, இது 4 எடுத்து வந்துடும். இது ஒரு விஷயம், இது சின்ன விஷயம், இது பண்ணாலே போதும். இது 2 3 அவசியம் பண்ண வேண்டியதில்லை. இது வந்து ஆர்பிஎம்மு, இது வந்து டிபிஎஸ் சென்சார், இந்த நிலையம், இதான விஷயம். இது 4த்துலேயும் எப்போயுமே வந்து கம்பல்சரி மெயினில் சாவியாக பண்ணிவிடணும். இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய கண்டினியூட்டி தொடர்ச்சி கட்டாகுது. இந்த ஒயர் எங்கேயும் கட் ஆகலை. இந்த ஒரு வழி இப்படி பார்த்து லைன் வரல, இது வண்டி ஓகே லைன் வந்துடும். இப்போ காயில் வர போட்டோம்னா இப்படி பார்த்து லைன் வரல. அடுத்த வழி என்ன கேட்டிங்கன்னா, இங்கேப்பா கிளிப் எடுத்து இடத்துல போடணும். அடுத்த வழி கிளிப் எடுத்து போட்டு இங்கே சாய் போடுப்பா, சாய் போட்டுடணும். சாய் போட்டுட்டு இதில் லைன் தான் பார்க்கணும். டிம்மாக வந்துன்னா வோல்டேஜ் கம்மியாக வரும், பிரைட்டாக வந்துன்னா 12 வோல்ட் வரும். சப்போஸ் டிம்மாக வந்துன்னா அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா, லைட்டாக வைக்கிறேன், டிம்மாக வந்துன்னா அது வோல்டேஜ் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி வந்தால் கரண்ட் வராது. சரிங்களா. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி சீடி, இந்த சீடி வர எடுப்பா. இது வந்து ஸ்ப்ளெண்டர் ப்ரோ சீடி, இது ஸ்ப்ளெண்டர் ப்ரோ சீடினா இது பாருங்க, இது போடுறோம். இது ப்ரோ சீடி. இந்த ப்ரோ சீடி போடும்போது இந்த டிபிஎஸ் வேலை கிடையாது, இந்த இது வேலை கிடையாது, ஆர்பி வேலை கிடையாது. வேணா ஆர்பி 90 நம்ம பிளாகில் கொடுத்துடலாம். இந்த மாதிரி பண்ணுங்கன்னா எப்பயுமே வந்து ரொம்ப சங்கடப்படாதீங்க, எளிமையாக செக் பண்ணிடலாம். சரிங்களா. நன்றி, பாய்ண்ணா.